Hello friends, welcome to our RJ Education. நம்ம இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 3 வால்யூம் 3 அதாவது சோஷியல் சயின்ஸோட 1 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 ஹிஸ்ட்ரி. வாங்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மார்க் பண்ணலாம். பத்தினி கல்ட் இன் தமிழ்நாடு வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. பத்தினி வழிபாட்டை நம்ம தமிழ்நாட்டில் யார் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா ஆன்சர் பி சேரன் செங்குட்டுவன். செகண்ட் கொஷின்ஸ், விச் டைனஸ்டி வாட் நாட் இன் பவர் டியூரிங் இந்த சங்கம் ஏஜ். அதாவது கீழ்காணும் அரச வம்சங்கள் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆன்சர் சி பல்லவாஸ். த ரூல் ஆஃப் பாண்டியாஸ் வாஸ் ஃபாலோடு பை. அதாவது பாண்டிய ஆட்சிக்கு பின்னாட்சி வந்தோர் யாருன்னா கலப்ராஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், த லோவஸ்ட் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டியூரிங் இந்த சங்கம் ஏஜ் வாஸ். அதாவது சங்க காலத்து நிர்வாகம் மிக சிறிய நிர்வாகமாக எது இருந்துச்சுன்னா ஊர். வாட் வாஸ் த ஃபிஃப்த் கொஷின், வாட் வாஸ் த ஆக்குபேஷன் ஆஃப் த இன்ஹாபிடன்ஸ் ஆஃப் த குறிஞ்சி ரீஜியன். அதாவது குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் என்னன்னா ஹண்டிங்கும் அண்டு கேதரிங்கும் தான் அவங்களோட இது. ரீட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிக் த ஆப்ரோஷியேட் ஆன்சர்ஸ். அதாவது கொடுத்த கூற்றை படித்து அது கரெக்டான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரேஷன் படிக்கலாம். த அசம்பிளி ஆஃப் த பொயட் வாஸ் நோன் அஸ் சங்கம். புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது. அது ரீசன் காரணம் என்ன, சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும். தமிழ் வாஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சங்கல் லிட்ரேச்சர். இப்போ ஆன்சர் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரூ. அதாவது கீழ்காணும் கூற்றில் எவை உண்மையானவை அல்ல. அதாவது எது ஆன்சர் பி 1 and 3. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் படிக்கணும். த அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன்ஸ் இன் த ஏன்ஷியன் தமிழகம் வாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தால். இப்போ ஏறு வரிசையில் பண்டைய தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகளை பண்ண சொல்லிக்கிறாங்க. ஆன்சர் பி ஊர், குரம், நாடு, மண்டலம். ஊர், குரம், நாடு, மண்டலம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் டைனஸ்டி வித் த ராயல் இன்சியஸ். ஆன்சர் ஏ சேரா, டூ ஃபிஷா, சோலா டைகர், பாண்டியஸ் பவ் அண்ட் ஆரோ. ஆன்சர் ஏ 3, 2, 1. நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் த பேட்டில் ஆஃப் வெண்ணை வாஸ் won பை கரிகால் வளவன். அதாவது வெண்ணி போரில் வெற்றி பெற்றவங்க யாருன்னா கரிகால் வளவன். சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா இயர்லெஸ்ட் தமிழ் கிராமர் ஒர்க் ஆஃப் த சங்கம் பீரியடு. அதாவது சங்க காலத்தில் மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் எதுனா அது தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபில்லப் டேஷ் பில்ட் கல்லணை அக்ராஸ் த ரிவர். கல்லணைக்கு குறுக்கே காவேரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யாருன்னா கரிகாலன். நெக்ஸ்ட்டு த சீஃப் ஆஃப் த ஆர்மி வாஸ் நோன் அஸ் டேஷ்னு வந்துச்சுன்னா அதாவது படைத்தலைவர் டேஷ் என அழைக்கப்படுவர். படைத்தலைவர்கள் என்ன, தானை தலைவர், தானை. நெக்ஸ்ட் கொஷின் ஃபிஃப்த் கொஷின் லேண்ட் ரெவென்யூ வாஸ் கால்டு இறை. அஞ்சாவது கொஷின் நிலவரி என்னென்னு அழைக்கப்படும்னா இறைன்னு அழைக்கப்படும். நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா. அண்ட் த சிங்கிங் பேர்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் வார் கால்டு இருள். அதாவது சங்க காலத்தில் பாடல்களை பாடுவர் பேர் இருள் என அழைக்கப்பட்டனர்னா அது ஃபால்ஸ், அதாவது தவறு. செகண்ட் கொஸ்டின், காஸ்ட் சிஸ்டம் டெவலப் டியூரிங் த சங்கம் பீரியட். சாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றதுன்னா அது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழூர் வாஸ் த வில்லேஜ் சீஃப். அதாவது கீழர் என்பவர் கிராமத்தின் தலைவர் ஆவார். அது ட்ரூ. ஆன்சர் சரி. புகார் வாஸ் த ஜென்ரல் டேர்ம் ஃபார் சிட்டி. அதாவது புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயராகும். அது ஃபால்ஸ். ஆன்சர் தவறு. கோஸ்டல் ரீஜியன் வாஸ் கால்டு மருதம். அதாவது கடற்கரை பகுதிகள் மருதம் என அழைக்கப்பட்டன. அது தப்பு. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஏ தென்னர். அதுக்கான ஆன்சர் பாண்டியா. செகண்ட் ஒன் வானவர். அதுக்கான ஆன்சர் சேரர். நெக்ஸ்ட்டு ஈயோட ஆன்சர் சென்னி.
அதுக்கான ஆன்சர் வந்து சோழர். நெக்ஸ்ட்டு டி அதியமான், அதோட ஆன்சர் வந்து வேளிர். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. பார்ட் 2வோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து கொஷின் ஆன்சரும் டீட்டெயிலும் கொடுக்குறேன். பாய்.